அக்காவை கலைக்கிற வெல்கம் அஜி ப்ரோ. ஹஜி ப்ரோ பாசமுள்ள கார்த்தி. ஹாய் நண்பா. ஒரு ஃபோன் காலு வந்து விட்டது அக்கா, அதான் பேசிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. நீவா லைவ் பார்த்துட்ருக்கங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு போகிறீங்க? நீங்கள் சென்னையில், நாங்கள் வந்து சந்திப்போம்மா. அப்படியா, பரவாயில்ல, என்ன இருக்கட்டும். வேலூர் போனாலும் கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். நான் ஆக்சுவலாக என்னுடைய நேட்டிவ் கிடையாது, நான் பிறந்தது அங்கே பிறந்தேன். பட் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர், எப்படியும் நிறைய கணக்கான பேர், ஒரு நிறைய பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம சென்னையில் சுற்றி இருக்கிறாங்க. பட் எனக்கு வட சென்னைன்றது பழக்கம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு சித்தி வீடு இருக்குது, அவங்க மட்டும்தான் வட சென்னை சைடு இங்கே இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா பொண்ணு அவங்க இங்கே இருக்கிறாங்க பக்கத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ன எண்ணி போனால் ஒரு 10 பேர் தான், ஒரு 10 சொந்தக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நேயர் பயிரில். மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயின் சென்னை தான். நாங்கள் எப்போவுமே வருவோம். இப்போ போனோம்னா இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க இங்கே இருக்காங்க, நான் பர்ச்சேஸ் பண்ண வருவேன். ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும், எதனா முக்கியமாக ஏதாவது வாங்கணும். அது எங்கெங்கே வாங்கணும், சென்னையில் நிறைய இடம் இருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் பர்ச்சேஸ்க்குலாம் நான் சென்னைக்கு தான் வருவேன். நான் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தப்பையும் இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு மறுநாள் வந்து கிளம்பிடுவேன். நீங்கள் ஃபைனா அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அக்கா. அம்மா ஒன்றும் கேட்கல, இன்னும் தான் வந்தேன். என்னது கேட்கலாமா அக்காம்மா? கேட்கலையா? நான் வால்யூம் ஃபுல்லாக தானே வச்சுருக்கேன் தம்பி. கேட்குதுங்களா? நம் சக்தியை பார்த்து நீங்கள் ஈசிஆர் பக்கம் வாங்க. ஈசிஆர்லாம் இல்லை பிரதர், இது வந்து நம்மளால் இதுக்கே வந்து வாடகைலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10 ரூபா கிட்ட, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டபுள் பெட்ரூம்லாம் பார்த்தா 10 ரூபாய்க்கு ஆயிடுது. அந்த அளவுக்கு நம்ம எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி தினக்கூலி வேலை தான் செய்கிறார். இதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கேட்கலையா? ஐயோ, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்கலையா? கேட்குதுங்களா? ஓ, கேட்குதா? அதனால் இது சொல்கிறதுனால எனக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, 25க்கு மேலே 30க்குள்ளே வாங்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இங்கே செட் ஆகாது. சாப்பிட்றதுக்கும் வாடகை கொடுக்குறதுக்கும் ஒரே ஒரு இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இதை விட்டுட்டு எனக்கு கேட்குதாக்கா. அதனால் இதை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது. அது ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரியான வேலையில் இருக்கும்போது அது ரொம்ப நம்மளுக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலையும், மீண்டும் மீண்டும் கடன் வாங்குறது, மீண்டும் மீண்டும் இஎம்ஐ வாங்குறது, அந்த தலைவலியே நமக்கு வேணாம். அங்கே போனால் வந்து சூப்பராக வந்து நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் வீடு கிடைக்கும். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கே சூப்பரான வீடு கிடைக்கும் டபுள் பெட்ரூமில். இங்கே 5000லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூமு, ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூமு, ஒரே ஒரு ஹால் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். வணக்கம் வேல்முருகன் அண்ணா. ஓகே தம்பி, கார்த்தி தம்பி. இல்லை அக்காம்மா, ஒன்று கேட்கணுமா? கேளுங்க. நான் எந்த கல்யாணம் என்றாலுமே போக மாட்டேன், ஆனால் காரியம் என்றால் செல்வேன். ஓகே, நாங்கள் எந்த கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு தான் போவேன். இப்போல்லாம் போகிறதில்ல, நிறைய போகிறதில்லைங்க, எங்கேயுமே போக மாட்டேன். நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோலாம் போட்டிருப்பேன் இல்லையா. அதனால் நான் நிறைய கல்யாணத்துக்கு அதெல்லாம் போனாலும் நான் வீடியோலாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க இல்லையா, இது என்னடா வந்துச்சான்னு இல்லாமல் இது ஏதோ வீடியோ எடுத்துக்கிட்டு நினைக்கக்கூடாதுன்னு எடுக்க மாட்டேன். அவர் கூட வேலை செஞ்சவங்க அதனால் வந்து நாளைக்கு கல்யாணம் அவங்களுக்கு, அதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறார். அவரே மாதக்கணக்கில் அது அவருக்கு வாரத்துக்கு என்ன சொல்கிறது, இந்த கல்யாண சீசன் வந்துச்சுன்னா வாரத்தில் 2 கல்யாணம் 3 கல்யாணம் இருக்குது. ஆனால் கும்பகோணம் போகணும், அதுக்காக அவர் போக மாட்டார். ஏன்னா அடிக்கடிக்கு வந்து போக முடியாது, அதுக்காக அவர் வந்து நிறைய கல்யாணத்துக்கு போகிறதில்ல. நான் அப்பா பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்டு ஹெல்ப்பாக இருக்கேன். நான் ஒரு ஓன் பிஸ்னஸ்ஸு பண்ணலாம்னு இருக்கேன் அக்கா. சாக்லேட் ஷாப்பு பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட்டு பண்ணலாம்னு இருக்கேன் அக்கா. அம்மா கொடைக்கானலில், அதான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம்னு. சூப்பர், ஆல் த பெஸ்ட். நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க இல்லையா அச்சு, சாக்லேட் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்ககிட்ட பிஸ்னஸை பற்றி ஒரு ஐடியா